அக்கா, நேத்து மேக்சின்ல ஒரு கிரீம் பார்த்தேன்ல, அந்த கிரீம்க்கா. அத போட்டுக்கிட்டா 7 நாள்ல இன்னும் அழகா இல்லம். அந்த கிரீமை நம்ம 2 பேருக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கக்கா. நிஜமாவா பவி? இது நம்ம போட்டுக்கிட்டா 7 நாள்ல சகப்பாயிடுவோமா? ஆமாக்கா, அதனாலதான் இந்த கிரீமை உங்களுக்கும் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஹெர்பல் கிரீம்க்கா. குளிச்சதுக்கு அப்புறம் இத போட்டுக்கணும், சரியா? சரி, நான் தினமும் இத போட்டுப்பேன். என்னக்கா இது? அக்கா தங்கச்சிங்க அசையவே மாட்டேங்கிறாளுங்க. நாம இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணாயிட்டாளுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலக்கா. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்களா இல்ல கம்மால ஒட்ட வச்ச பொம்மைங்களா? எல்லா விஷயத்தையும் சட்டுன்னு புரிஞ்சுக்கிற எனக்கு உங்க சிரிப்புக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியலையேக்கா. ஒரு நிமிஷம் இரு. மனோ, இத பாரு. இது என்னன்னு சொல்லு. கயிறு. இப்போ அறுந்து போன கயிறு. இத ஒண்ணா சேர்த்துரு. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பாசத்தை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அது ஒரு முறை பிரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் முன்ன மாதிரி இல்லாம இப்படிதான் இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இவங்களுக்குள்ள இப்ப இருக்கிற பாசம் இந்த கயிறு மாதிரிதான். இது என்னைக்குமே பிரியக்கூடாது. அப்படி ஒருவேளை அது பிரிஞ்சுது, அதுக்கப்புறம் ஒண்ணு சேராது. ஒருவேளை ஒண்ணு சேர்ந்தாலும் அந்த பாசத்துல கண்டிப்பா ஒரு குறை இருக்கும். இதே மாதிரி ஒரு குறை நம்ம சீமாவுக்கும் ரோகிணிக்கும் நடுவுல ஏற்பட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கிரீமை போட்டுக்கணும்னு பவி நேத்து என்கிட்ட சொன்னா. இந்த கிரீமை போட்டுக்கிட்டா நானும் சகப்பாடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் புருஷன் இன்னும் என் மேல பாசமா நடந்துக்குவாரு. பவியோட புருஷாவை பின்னாடி சுத்துற மாதிரி இவரும் என் பின்னாடி சுத்துவாரு. எனக்கு ஏன் இப்ப அரிக்குது? அடக்கடவுளே, இது என்னது? பவி, அக்கா, பவி, பவி, என்கிட்ட நீ என்ன கிரீம் கொடுத்தது கொஞ்சம் சொல்றியா? நல்ல கிரீம் தான்க்கா வாங்கினேன். எனக்கும் அரிக்குதுக்கா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. வா போய் முகம் அனுப்பலாம். என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. அடடடடா, உங்க ரெண்டு பேருக்கும் என்னமா ஆச்சு? அத்தை, நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஹெர்பல் கிரீம் போட்டுக்கிட்டோம். அதுல நிறைய மூலிகைகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுல என்ன கலந்துருக்குன்னு தெரியல. அது போட்டதுல இருந்து எங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. தள்ளுங்க தள்ளுங்க, போங்க போங்க, பக்கத்துல வராதீங்க. எனக்கும் இது வந்துருச்சுன்னா கிரீம் போடுறதுக்கு முன்னாடியே டேட்டா பார்த்து போட்டுருக்கலாம்ல. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் இல்ல பெரியது, அது புது கிரீம் தான். அதுவும் இல்லாம நான் என் ஸ்கின்னுக்கு நார்மல் கிரீம் யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப சந்தோஷம். தப்பு பண்ணாங்கல்ல, இப்ப அனுபவிக்கிட்டோம். சரி சரி இருங்க. சீமா, எண்ணெயில கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு இவங்க கிட்ட கொடு. சரிங்க அத்தை. ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. சீமா அதை அங்க கொண்டு வந்து கொடுப்பா. எல்லாம் சரியாயிடும், போங்க. பவி, நல்ல வேலை அத்தை வந்து இந்த எண்ணெயை பத்தி நம்ம கிட்ட சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரோட முகமும் இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கும். இன்னைக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரெண்டு பேரும் குரங்குங்க மாதிரி வீட்டுல குதிச்சிட்டு இருந்தாலுங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல தேவைதான். கொஞ்சமா லிக்விட் போட்டதால நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. வாவ் ரோஹிணி. ரோஹிணி, நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண? மூன்று முடிச்சு இணைந்து